நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு நெய் வேணும் அப்படின்னா இமிடியேட்டாக நம்ம ஆரா ஃப்ரான்சிஸ் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சுத்தமான பசுமாட்டு நெய் உங்களுக்கு கொரியர் அனுப்பி வைக்கப்படும். வாங்கி சிவபெருமானுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். பால் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம கோமடத்தில் வாங்கிக்கணும். அன்றைக்கி வந்து சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான் பால் கறப்பாங்க. நாட்டு மாட்டு பால் வேணுங்கிறவங்க முன்னாடியே காலையில் 12 மணிக்குள்ளே சொல்லிடணும். ஏன்னா பால் நம்மக்கிட்ட அளவாக தான் இருக்கும். சாயந்தரம் பாத்திரத்தை தூக்கிட்டு வந்து கோயிலில் போய் நின்ன உடனே கேட்குற மாதிரி நம்மகிட்ட சாயந்தரம் வந்து பால் கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. அதனால் மதியானம் 12 மணிக்குள்ளே நம்ம கோமடத்து நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் பால் வேணும் அப்படின்னா எத்தனை லிட்டர் வேணுமோ அதுக்கு வந்து பால் வந்து லிட்டர் 80 ரூபாய். நீங்கள் வந்து 80 ரூபா வந்து நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா நாட்டு மாட்டு பால் உங்களுக்கு எடுத்து வச்சுருவாங்க. நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிட்டு போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கடைசி நேரத்தில் தயவு செஞ்சு தொந்தரவு செய்யக்கூடாது. கோயிலுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதான் விஷயம். அதன் பிறகு உங்களுக்கு வேறு ஏதாவது ஊதுபத்தி, கற்பூரம், இல்லை சாம்பிராணி, நாட்டு மாட்டு திருநீர் இந்த மாதிரி என்ன வேணும்னாலும் நம்ம ஆரா ஃப்ரான்சிஸ் நம்பருக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணி விட்ருவாங்க. நேராக வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். எம்பெருமான்கிட்ட போகும் பொழுது நல்ல ஒரு பொருளோடு போய் சேருங்க. சொக்கநாதர் மீனாட்சி அப்படின்னு நம்ம ஊதுவத்திக்கு பேர் வச்சுருக்கிறோம். வடபழனி ஆண்டவர் அவருடைய திருநாமத்திலேயே கற்பூரம் கிடைக்கும். தம்புரான் சுவாமிகளுடைய திருநாமத்திலேயே கப் சாம்பிராணி கிடைக்கும். வேணுங்கிறவங்க கூப்பிட்டு வாங்கிக்கோங்க. நல்லபடியாக போய் எம்பெருமான் கருணையில் எல்லா வளமும் பெற்று இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு 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 வாழ்க. எம்பெருமான் உங்களுக்கு அருள் புரியட்டும். என் குருநாதரோடு சேர்ந்து அருள் புரியட்டும்.